ஷுப்பா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து 2-3 நாளா ஒரே இடுப்பு வலி. ஊர்ல ஃப்ரெஷ்ஷா பிரண்டை பறிச்சுட்டு வந்தோம்ல, அதை வச்சு உங்களுக்கு சூப்பரான பிரண்டை துவையல் பண்ணி தரட்டுமா? அட போமா, எப்ப பார்த்தாலும் பிரண்டை துவையல் இன்னைக்கு டிஃபரெண்டா பிரண்டை குழம்பு வைக்கலாமா? இடுப்பு வலி மூட்டு வலியில கஷ்டப்படுற எல்லாருக்குமே இந்த பிரண்டை ஒரு சூப்பரான மருந்துங்க. இந்த பிரண்டையில இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. பிரண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? ஒரு வெறும் கடாயில 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில பொடியா நறுக்கின பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி விட்டு அது கூடவே 3 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சிருக்க பொருள்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சதுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட்டை புளி கரைசலோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் வடகம், வெந்தயம் போட்டு தாளிச்சதும் பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க புளி கரைசல் மசாலாவை சேர்த்துட்டு கூடவே தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியா கொஞ்சம் வெல்லம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டியான பிரண்டை குழம்பு ரெடி.